சாட்சி வேணா உடம்புல எங்க நான் சொல்லவா? மாமனார் இறந்துட்டார் மேடம். இறந்தாரு. அது விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். வணக்கம் வந்தன மக்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சொல்வதெல்லாம் உண்மையில நடந்த சில பல தக் லைஃபை தான் இந்த வீடியோல ஒரு தொகுப்பா வழங்கியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். பிரச்சனை என் கூட இருந்தது கூட இல்ல. சாட்சி வேணா உடம்புல எங்க நான் சொல்லவா? மரியாதை கேட்கிற மாதிரி இது மேல சொல்றது நான் எதுவும் இல்ல. எங்க இருக்குன்னு சொல்லவானா? டேய், எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு போற பாடு. சரி என்ன பண்ண மாதிரி எத்தனையோ பொண்ணு சவகாசம் இருக்குது. அது நீ ரெடியாதான் இருக்க? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. மாமனார் எங்க? மாமனார் இறந்துட்டார் மேடம். இறந்தாரு. அது விஷத்தை போட்டு குத்துட்டேன் மேடம். இல்ல, எனக்கு புரியல. விஷத்தை போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இவர் சொன்னதெல்லாம் சொல்றேன்னு சொல்லி இங்க வந்த? இவர் நீ அல்ல தொட்டி சொல்லி நான் உன்னை வாழ்த்துறேன் வாழ்க்கை கொடுக்கறேன். உண்மை என்னது? இப்ப உண்மையை சொல்லு. சரி, ரமேஷ் கூட தான் தொடர்பு இருந்துச்சு. தொடர்புன்னா என்ன பண்ணீங்க? உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். தொடர்புனா அந்த அளவுக்கு அவங்கிட்ட ஒட்டல, சும்மா மொத்தம் கொடுக்க. இந்த அம்மா பல பேரை பார்த்த கை போல நம்ம தெரியாம இந்த வீடியோவை பார்த்துட்டோம். இந்த பொண்ணு வர சொல்லுங்களேன். இவர் தானம்மா? இவர் தான். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு தெரியும். நீங்க சும்மா போயிட்டு வந்தீங்கல்ல, அங்க ஒரு விஷயத்தை விட்டுட்டு 100% சொல்றேன் அந்த குழந்தை. ஆனா இப்பவும் சொல்றேன் 100% அந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்ல மேடம். சார் எப்படி தெரியும் உனக்கு? ஜாதகம் பாத்தீங்களா? ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இவர் எப்படி பழக்கம் உனக்கு? கம்பெனில. எவ்வளவு நாள் பழக்கம்? ஜஸ்ட் 5 days தான் மேம். என்னடா சொல்ற? ஒரு கேம் மாதிரி விளையாண்டு நான் போய் லாக் ஆனதுதான். என்ன கேம்? இது என்ன கேம்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெட் கட்டணும். சும்மா அது இவ்வளவு டஃப் ஆகும் நான் நினைக்கல. ஒரு சின்ன பிளே மாதிரி பண்ணோம். ஏண்டி நீங்க விளையாடுறதுக்கு எங்கள மாதிரி நல்ல பசங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா? கேம்ல என்ன யார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க வந்து வின்னர். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம இது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி தான் பிளே பண்ணோம் நாங்க. இத பாத்தியாடி களி முத்திடுத்து லைஃப் லாங் வரைக்கும் நீடிக்கும்னு சொல்லி நான் நினைக்கல. சரி, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண? இதுக்கு முன்னாடி மாரிமுத்துக்கு முன்னாடி வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? மாரிமுத்துக்கு முன்னாடி பசங்க கூட பேசியிருக்கேன் மேம், ஃப்ரெண்ட்லியா பழகிருக்கேன். அது எல்லாமே அவர் தப்பா தான் எடுத்திருக்காரு. இப்ப ரொம்ப யோக்கியம். உங்க அம்மா சொன்னாங்க 3வது புருஷன் இதுன்னு. ஏதோ வேற ட்ராக்ல போய் அக்கா விளையாட்டுத்தனமா மாட்டிருச்சா இல்ல விளையாட்டுக்குள்ள மாட்டிச்சான்றது தெரியல. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? வந்து இதுக்கடியிலேயே எங்க மாமனார் என்னை போட்டு அடிப்பாரு, என்னை போட்டு திட்டுவாரு, கேவலமா பேசுவாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாகரிகமே தெரியாது. நான் சொல்லி கொடுத்தேன், படிச்சிருக்கிறதுனால நான் சொல்லி கொடுத்துட்டு. என்னம்மா படிச்சிருக்கேன் நீ? நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கிறேன் மேடம். நாகரிகம் தெரியாது, அடிப்பாரு திட்டுவாரு. நான் படிச்சனால சொல்லி கொடுத்துருக்கேன். நீ என்னம்மா படிச்சனா? 5வதுன்றது அந்த அம்மா. அப்ப 12th படிச்சா டிகிரிலாம் முடிச்சா என்ன சொல்லுவான்னு தெரியல அவங்க ஊர்ல. வண்டூருட்டான் தலையா, நான் SSLCடா. நீங்க SSLC ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. என் தரப்புல இருந்து பார்த்தா எனக்கும் தப்பு இல்லை. ஆனா நான் தப்பு பண்ணல, தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. தப்பு பண்ணிட்டு தப்பு இல்லைன்னு நான் சொல்ல வரல. அப்படி எடுத்துறாதீங்க, நான் வந்து தப்பு பண்ணல. இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. இப்ப எனக்கே கோவம் வருது, என்னால உட்கார முடியல. நான் என்ன பொண்ணு பேசுறது பேச்சுக்கு என்னால உட்கார கூடாது. எங்க மாமா வெளிய சொல்லி தான் விட்டாங்க. இந்த வாரம் இருக்கட்டும்மா. இல்ல மேடம், வசந்தா உட்காருங்க. எங்க மாமா திட்டுவாங்க. இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது.
ஃபர்ஸ்ட் சித்தப்பா கூட நீ தப்பு பண்ணிருக்க. சரி, நகை கடை மேட்டர். அடுத்தது எத்தனை பேரை தான் மேடம் சொல்லுங்க. சொல்லு, நீ வாட்டு சொல்லு, சொல்லிட்டாரு. பேசுறத பார்த்தா எப்படி தெரியுது? அது நல்லா தெரியறது எனக்கு. பேசுறத பார்த்தா என்னதுன்னு நல்லா தெரியறது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? தண்ணி அடிப்பீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் அடி மேம். இப்ப இல்ல. இப்ப இல்ல மேடம். எவ்வளவு நாளா இல்ல? நான் திருத்துனே வீட்ல இருந்து திருத்துனாங்க மேடம். நேத்து கூட தண்ணி இவங்களே வந்து சொல்றாங்க உங்க பழக்க வழக்கம் நல்லா இருக்கு, நீங்க அவரை மன்னிச்சு ஏத்துக்குங்க. நான் காலைல வந்துட்டு நைட்டு போறேன். அப்போ நான் நைட்ல பண்ணாடி நீ பகல்ல பண்ணாடியா? அதே மாதிரி லவ் லெட்டர் கவிதை எழுதி வச்சுட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, நடுப்புல வந்து கிழிச்சு இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவர் MBBS படிச்சவர். இவர் கையத்தே இவருக்கு ஒழுங்கா போட தெரியாது. 5 லட்சம் ரூபாய் கடங்குது மேடம். எப்படி 5 லட்சம் ரூபாய் கடன் ஆச்சு? வண்டிக்கு டியூ, வண்டிக்கு ரிப்பேர், ஒரு செலவு இவரு பண்ணிருக்காரான்னு கேளுங்க. எதிர்க்க மத்தபடி இந்த வண்டிக்கு அழிஞ்சு 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 உட்காந்து தான் மிச்சம். வண்டியில ஒரு பொண்ணா கூடின்னு தீருதான் மிச்சம். திருவத்தூர்ல வந்து உங்களுக்கு தெரியாது இல்ல, ஆட்டோவே இல்லையா மேடம்? எத்தனை ஆட்டோ இருக்குது மேடம்? என் வண்டியில தான் போகணும்னு எதனா சொல்லிடுறாங்களா? யாருன்னா இவரோ நல்லவர் இல்ல. இவரோட கேரக்டர் எப்படி தெரியுமா? ஒரு பொண்ணு புடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாருன்னா, இவர் பேச்சுலர் போய் சொல்றாரு. அந்த 2வது சொன்ன பாத்தீங்களா, அந்த பொண்ணுகிட்ட நான் எங்க அக்கா, நான் அவருக்கு அக்கா. இளையராஜா பாட்டு, மெலடி பாட்டு எல்லாமே MBBS பச்சு FRCS முடிச்சுட்டு வந்து ஒரு இளையராஜா பாட்டு எல்லா பாட்டு பாடுவார். சீப்பா சிரிக்காத. இது நம்ம சிரிப்பா எடுத்துக்கிட்டோம். ஆனா அந்த அம்மாக்கு எவ்வளவு ஓத்தரிச்சலா இருக்குன்னு யோசிச்சு பாரு. கட்டின ஒய்ஃபு அக்கான் இருக்கியான் தலைவன். போறவருங்கெல்லாம் ஏற்றிருக்கான். யாராச்சும் கல்யாணம் ஆச்சான்னு கேட்டால் பேச்சுட்டு இருக்கான். வேற லெவலில் வாழ்ந்துருக்காப்புல. அந்த அக்காவை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுக்காரு. யாரு வீட்டுக்காரு? எங்க வீட்டுக்கார சுரேஷ். எங்க அவரு? அவரு இங்கதான் இருக்காரு. எங்க? என்னடி சொல்ற? அப்போ நான் யாரு? ஓய்யோ, கண்ணு தெரியல பாத்தீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்காரு சுரேஷ். அதெல்லாம் வந்து தெரியாது. நான் உங்களை பார்த்த உடனே அவங்கள நான் சொல்றேன். ஏமா இந்த ரூம்ல ஒரு 500 பேர் இருக்காங்க, தேடுற மாதிரி தேடுறேம்மா. மொத்தமே 2 பேர் தான் இருக்கீங்க. அது எதிர்த்தாப்புல உட்கார்ந்து இருக்காரு தெரியலன்ற. ஓகே மக்களே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் அமேசிங்கான ஆஃபர்ஸ்லாம் ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் மக்களே. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பாய். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.